ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான பச்சை மணத்தக்காளி காய வச்சுட்டு நம்ம புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மணத்தக்காளி காய் இருக்குல்ல, பச்சை மணத்தக்காளி காய், இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மணத்தக்காளி விதை போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். பெருங்காயம் 2 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மணத்தக்காளி காயை வந்து நீங்கள் ஈரம் இல்லாமல் போட்டுக்கோங்க. ஈரத்தோடு போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ காய்க்குள்ளெல்லாம் நல்லா உப்பு வச்சுட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பொடியாக இருக்க சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், முழுசாகவே போடுறேன். பெருசாக இருந்ததுன்னா 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மணத்தக்காளி காயை வந்து ஃபைனலாகவும் வறுத்து போடலாம். ஃபைனலாக வறுத்து போடுறதுக்கு பதில் நம்ம முன்னாடியே நம்ம வந்து இந்த இதிலே எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி செய்யும் போது குழம்போட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி இதோட சத்தம் இறங்கிடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டு வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போ நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே நல்லா எல்லாத்தையும் இந்த மிளகாய்த்தூள் வாசம், பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இதில் பாருங்கள், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நான் புளி சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து இதில் ஊற்றிடலாம். பனை வெல்லம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய அயன் சத்து நிறைய இருக்குது. நார்மல் வெல்லம் கிடைச்சா நார்மல் வெல்லம் போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா பனை வெல்லம் கிடச்சிதுன்னா பனை வெல்லம் போட்டுக்குங்க. இது ஒரு டேஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், தட்டை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சையாக வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. மணத்தக்காளி காயும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 1 வாரம்னாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்லா இதில் வந்து பனை வெல்லம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான குழம்பும் இது. இப்போ இந்த குழம்பு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு வத்த குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.